சுந்தோர்வடி வேல் முருகா சுந்தோர்வடி வேல் முருகா சுந்தோர்வடி வேல் முருகா சுந்தோர்வடி வேல் முருகா ஆனவர்க்கு உபகாரியானவா ஆடு மயில் மீது ஏறி ஓடிவா சோடு மாமல் முருகா சுந்தோர்வடி வேல் முருகா சுந்தோர்வடி வேல் முருகா வாழ்வர்க்கு உபகாரி ஆனவா ஆடுமையில் மீதிலேறி ஓடிவா சரஸ்வதி அம்மா வந்து என்னிடம் குடிகொள்ளம்மா குடிகொள்ளம்மா வந்து குடிகொள்ளம்மா குடிகொள்ளம்மா ஆலை மாலை உன்னை தொழு வேணம்மா ஆடு கதைக்கு துணையாக வந்து நெல்லம்மா அப்படி பாடி வந்தே நான் பாடுதற்கு பாடுதற்கு இதுடனே நீ எனக்கு துணையமா சிந்தையிலே வந்து ஓடி கொள்ளம்மா வந்தடியே பாடுதற்கு வந்தடியே பாடுதற்கு நீயம்மா கொள்ளம்மா சொந்தமுடன் வெள்ளி சொல்லி தந்தேன் சொல்லி தந்தேன் தனக்கு படித்து தந்தேன் எனக்கு கூட படித்து தந்தேன் சும்மா தேவி கொல்லவர்க்காத போட்டினியை சிறிய வேணாம் மனமுறைக வாழ்த்தினே அப்படி அருமை தாய்மார்களே சகோதர சகோதரிகளே சின்னம் சிறங்களே அருமையான ஆவரை குளம் என்று சொல்லப்பட்ட நல்லதொரு நகரில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வந்தாரையெல்லாம் வாழ வைக்கும் தாயான இசைக்கம்மனுடைய திருக்கோவில் சரி பிளாத்தி விலை சரண்யா குழு வில்லிச குழு ஆகிய நாங்கள் எங்களுடைய வில்லிச நிகழ்ச்சியை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கின்றோம். சரி நாங்கள் நிகழ்த்தும் இந்த வில்லிச நிகழ்ச்சியிலே அப்படி சொல் குற்றம் பொருள் குற்றம் இசை குற்றம் ராக மேலை இலக்கண இலக்கிய குற்றங்கள் எவ்வித குற்றங்கள் இருந்தாலும் உங்களுடைய குழந்தையானது ஒரு தவறினை செய்துவிட்டால் அந்த தவறை மன்னித்து அவர்களுக்கு எப்படி ஆக்கமும் ஊக்கமும் கொடுப்பீர்களோ அதுபோல் நல்லதொரு ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதோ எங்களுடைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். ஆதிகளுடைய பெயரில் ஆமா ஒரு ஏதோர் தமிழினாலே உகந்து நான் கதையாய் கூறே மரித்தோன்னைந்தன் செந்திலாந்தரைக்கு மூத்த சரி ஹரிமுகனானதொந்தி கணபதி காப்புதாமி மெய்யும் தவத்தால் இன்றரக்கன் விரலால் தோண்ட வரம் வாங்கி சரி செய்ய சிவநாதனை மருட்டி திருமால் அருகே மகிழ்ந்து செல்லே வடிவா பெண் கோலம் கொண்டு சத்தியம் செய்து வரமளித்த ஐயன் சாஸ்தா ஐயன் பிறந்த கதை படிக்க மதையானி முகவன் காப்புதாமே தானாகிய பொண்ணு கையில் ஆசைய மல்லையானதில்லை ஆசைய மல்லையான
மத்தளம் கொட்ட நாரதரோ வீணை மீட்டு நாரதரோ வீணை மீட்டு நாரதரோ வீணை மீட்டு நாரதரோ வீணை மீட்டு அர்ப்பண புஷ்பங்களி வாரி ஆயிரனா வேடிய குருவி போடு போடு தாயான இசைக்கம்மனுடைய கதை பாடுகின்றோம். முத்தமிழ் செய்தன் பழகி மோதூரே இசைக்கு அம்மன் கதை சரி அத்தனையும் என்னாவால் அறிந்தபடி நான் பாடே பாடு நற்றமிழ் சீர் வெங்கோட்டு நாதாவும் மிக படைத்த சரி வித்தகம் சீர் புடவையரு வேலை முகவன் காப்புதாமி அடல் வரவும் களியாரின் ஐங்கரணி சங்கரர்க்கு சரி வடமொழியால் தடவரை மேல் மகிழ்ந்து பெற்ற வானரமே குடவையரே கணபதியே கொஞ்சரனே இஞ்சல் கதைக்கு சரி இடரொன்றும் வராமல் இனிமையுடன் முன்னடவா முன்னடவாய் சரஸ்வதியே முப்பொழுதும் செப்பமுடன் சரி பொன்னடவாய் திசை கமல பொருத்த சிங்காசனத்தில் மின்னொளி போல் ஒளிபரப்பி வீட்டிற்கும் லட்சுமியே சரி உன்னுடைய தாழ்வணிவின் உள்மயக்கம் தீர்த்தருள்வா அன்னகரி வளமையது அம்மையப்பர் திருக்கோவில் சரி இந்நகரி வளமை என்ற அருள்வாய் சரஸ்வதியே கண்ணல் பழம் அவளுடனே கனிகள் பலகாரம் வைத்து வண்ண மலர் பாதமைப்பின் வந்து புதகாய் கணபதியே வெள்ளம் நிலவெள்ளம் கார் வெள்ளம் கண்ணல் வெள்ளம் சரி மலைவளம் மக்கள் வெள்ளம் இவையெல்லாம் அமைய பெற்ற சரி அன்னகரி என்று சொல்லக்கூடிய வட்டணத்திலே ஒரு அழகான அம்மையப்பர் திருக்கோவில் இருக்கிறது. அம்மையப்பர் ஆலயத்திலே அம்மையப்பர் என்று சொன்னால் சிவசக்தி ஆலயமானது இருக்கு. இந்த சிவசக்தி ஆலயத்திலே எத்தனை மறைவர்கள் பூஜை செய்து வருகிறார்கள் தெரியுமா? எத்தனை
அதாவது 60 பேர்கள் மறையவர்கள் இன்பமுற்று பூஜை செய்து வருகின்றார்கள். சரி. இவர்களுக்கு தலைமையாக இருக்கக்கூடியது சிவப்பு அப்பான் என்று சொல்லப்பட்ட மறையவர். சரிதான். சிவாயி என்று சொல்லப்பட்ட பெண்ணை மாலை மனம் முடித்து சரி இல்லறத்தை நல்லறமாக வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே இறைவனுடைய திருவருளால் அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையானது வந்து பிறக்கின்றது. ஆண் குழந்தை பிறந்தவுடனே பெற்றெடுத்த குழந்தைக்கு வேதி நின்று திருநாம பெயரை சூட்டுகின்றார்களாம். இப்படி இவர்கள் இங்கே இருக்கக்கூடிய சமயத்தில் அதே அம்மையப்பர் ஆலயத்திலே நாட்டியமாடி வருகிறார்கள் பெண்ணார்கள். யாரது? யார் தெரியுமா? யாரு? பழைய நகரானதிலே ஆனதிலே தலைமை தன்னை கேளுமென்று கேளுமென்று பழைய நகரானதிலே ஆனதிலே ஆனதிலே தலைமை தன்னை கேளுமென்று கேளுமென்று தாசிமார் கூட்டத்திலே ஒரு தாசி குத்தா அதே அம்மையப்பர் ஆலயத்திலே நாட்டியமாடி வருகிறாள் ஒரு பெண்ணானவள். 41 சிவகாமி தாசி. ஆமா. சிவகாமிக்கு குழந்தை கிடையாது. சரி. குழந்தை இல்லாத கவலையினாலே ஆமா அம்மையப்பர் ஆலயத்தில் வருகிறாய். சரி. அம்மையப்பர் சுவாமி என்ன அவருடைய ஆலயத்திலே இவ்வளவு நாள் நாட்டியம் ஆடுகிறேன் அல்லவா? ஆமா. இதுவரைக்கும் எனக்கு எதுவுமே கொடுத்தது கிடையாது. குழந்தைக்கு அருள் பாவிக்க மாட்டாய் ஆண்டவா. ஒரே ஒரு குழந்தைக்கு வரம் கொடுக்க மாட்டாயா என்று சொல்லி சரி எப்படி முறையமிட்டால் வாருங்கள். காட்டின பொண்ணோ உடமையோ வேண்டோ தொழிலோ ஆண்டி வரதேசிக்கு அண்ணோ இடாதிருந்தேனோ வந்தவனுக்கு ஆவாரம் ஏனோ அடி நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? யாருக்கு என்ன துரோகம் செய்தேன்? ஆண்டிகளை அழைத்தேனா? கொடுமை செய்தேனா? அன்னம் என்று வந்தவருக்கு ஆகாரம் இல்லை என்றுதான் சொன்னேனா? பிச்சைக்கென்று வந்தவரை பின்னால் இவரை சொன்னேனா? தினந்தோறும் இதுபோல் 1000 பண்டாரம் ரதீசிகளுக்கு சாப்பாடு போடுவேன். ஆமா. என்னுடைய வாழ்க்கையில் விளக்கேற்றுவதற்கு ஒரு குழந்தை பூஜை செய்யக்கூடிய சிவபாப்பானுக்கு மட்டும் ஒரு குழந்தைக்கு வர கொடுத்திருக்கின்றாய். அப்படி நினைக்காத, தப்பு. ஏன் அவனுக்கு மட்டும் இருக்க நினைக்கலன்னு நினைப்பாங்க. இருந்தாலும் நமக்கு தேவனே நம்ம கேட்கணும். இறைவன் அடுத்தவங்களை பார்த்தானே ஆசை வரும். தனக்கு தானே ஆசை வராது. அவங்க வீடு வச்சிருக்காங்க, கார் வச்சிருக்காங்க, நமக்கும் இருந்தா எப்படி இருக்கும்? இந்த ஆசையெல்லாம் பண்றீங்க. ஒவ்வொருத்தரும் கல்யாணத்தை பண்ணிட்டு என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். கல்யாணம் பண்ண கூடாதுன்னு யாராவது ஆசைப்படுறீங்களா? இல்லை இல்ல இல்லை. அது மட்டும் நீங்க விசிக்கிற மாதிரி ஆசைப்படுறீங்க. ஆமா, சொன்னா கேட்கணும். அதனால அடுத்தவங்களை பார்த்து ஆசை வரக்கூடாது, தனக்கு தேவையான ஆசை வரணும். அப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அம்மையப்பர் ஆலயத்துல நடனமாடாமல் முறைமைக்குள்ளாரே சரி ஆதிசிவன் அவளுக்கு ஒரு குழந்தைக்கு வர பிடிக்கின்றான். அப்படி ஏற்பட்டாள் சிவகாமி. 10 மாதம் தீர்ந்து அவள் அழகான ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள். நட்டுவன் என்று பெயர் சூட்டுகின்றாள் அந்த குழந்தைக்கு. நட்டுபவன் தாளம் தட்டுபவன். ஆமா, நட்டுவன் என்ன கொட்டுவன். அப்படி சொல்றீங்க. வாசித்து கற்று வருகின்றான். சிவகாமிக்கு மனசுக்குள்ள இன்னும் ஒரு ஆசை வருகிறது. யாருக்கு குறைஞ்சது ஆசை வருகிறது? சிவகாமி அப்போது சிவகாமி பாடினாள்.
நொந்த சிவகாமி வாடினாள் இருந்ததே நாள் பலன் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இருந்து விட்டாலே அதில் உண்டு மோட்சம் பிள்ளைக்கு பலன் ஒன்றுமேயானால் பிள்ளைக்கு பலன் ஒன்றுமேயானால் மோத கொண்டேறி ஆதாயமாக்கலாம் மோத கொண்டேறி ஆதாயமாக்கலாம் சிவகாமிக்கு ஆசை வருகிறது. சரி, அம்மையப்பர் ஆலயத்தில் விரைகிறாள். ஆண்டவா, அம்மையப்பர் சுவாமியே, ஜெகதீசா, நான் கேட்டேன் என்பதற்காக எனக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு வரம் கொடுத்தாயே. நம்ம கேட்காம ஒரு பெண் குழந்தைக்கு வரம் தர மாட்டியா? ஆனால் எனக்கு பிறகு இந்த ஆலயத்தில் நடனமாட வேண்டும் என்று சொன்னா ஆம்பளை பிள்ளை கூட நடனம் ஆடிச்சு நல்லா இருக்குமா? ஆம்பளை பிள்ளைக்கு ஆடலாம், யாரும் பார்க்க மாட்டாங்க, கூட்டம் கூடாதுமா. ஆமா, இது போல ஒரு பாட்டி வந்து ஆடினாலும் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து ஆடியாச்சுன்னு சொன்னா அப்படி கூட்டமே கூடி 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 எப்ப என்ன அழகா இருக்குன்னு சொல்லி ஊரெல்லாம் பேர. சரிதான், பேரும் புகழும் வர வர நமக்கு பணம் அதிகரிக்கும். பணம் அதிகரிச்சுன்னு சொன்னா நம்மள 4 பேர் மதிப்பாங்க. சரி, அதனால நமக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று. சரி, அம்மையப்பர் ஆலயத்திலிருந்து மனதார முறையவிடுகின்றாரா? சரி, கேட்கதை கொடுக்காமல் இருப்பாரா? கேட்காமலே கொடுப்பாரு, கேட்டா கொடுக்காம இருப்பாரு. அழகான பிள்ளை வந்து வேண்டாளே. ஆமா, அவ யாருக்காக வேண்டான்? அவளுக்காக. அவளுக்காகவே வேண்டான். கோயிலிலே நாட்டி ஆடுறதுக்கு, நம்ம கோயில நாட்டி ஆடுறதுக்கு நமக்காக ஒரு குழந்தை கேட்கிறோம். நமக்கு பிறகு ஆமா, குழந்தை இல்லன்னு வச்சுக்கோ, அவன் ஆட்டத்தை நிறுத்திடுவா. ஆமா, அதுக்கப்புறம் நம்ம கோயில ஆடுறதுக்கு ஆள் இருக்காது என்று சிவபெருமான் கோயில நடனம் ஆடுறத 4 பேர் பார்க்க வர்றாங்க. அப்ப இந்த பிள்ளை வந்ததுனால இன்னைக்கு கோயில கூட்டம். அந்த நடனம் இல்லன்னா வருவாங்களே யாராவது? கோயில இந்த பிள்ளை வரலன்னு சொன்னா கூட்டம் இல்ல. இப்ப இந்த இடத்துல ஒரு 6 ஆண்கள் இருந்து பாடணும், யாருன்னு இருந்து பாப்பா? அது உண்மைதான். நானா பிறந்து வீணா போன காலத்துல உங்களை மாதிரி சேலை கட்டி சிங்காரிச்சுட்டு வந்தாதான் மதிப்பும் மரியாதையும். கண்டிப்பா எட்டி பார்க்க ஆள் இல்லாம நாங்கெல்லாம் தவிக்கிறோம். சரி, இல்ல இந்த கூட்டத்துல நம்ம 6 பேர் இருக்கோம். கண்டிப்பா 6 7 பேர்ல சரி 5 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சு. 2 பசங்க கல்யாணமே முடியாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு எட்டி பார்க்க ஒரு நாதி இருக்கா? வில்லு பாட்டுக்காரனுக்கு பொண்ணு கிடையாதுன்னு நீதான் அப்படி சொல்லணும். அவன் நினைச்சா அவனுக்கு உண்டு, அவன் வேண்டான்னு இருக்கிறான். அப்படியா? சரி, அவன் கதையே பாடுவோம், சாமி கதையே பாடுவோம். அவனும் சாமி தானே. சாமி அப்படி நீ சாதா சாமி பாடலாம், ஆனா அது இருக்கிறார் பார் பெரிய சாமி. சாமியில பெரிய சாமி, மையான மசாலு சாமி. அப்படி இல்லை. சரி, அம்மையப்பர் ஆலயத்தில் முறைவடைப்பு நாளையிலே சரி ஆதிசிவன் அவளுக்கு ஒரு பெண் குழந்தைக்கு வரம் கொடுக்கின்றார். ஆமா, பத்தி மாதம் திகழ்ந்து ஒரு அழகான பெண் குழந்தை பெற்றெடுத்தார். சரி, பெற்றெடுத்த குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி யாருடைய பெயரிடுவோ அருமையிட மகளார்கே, யாருடைய பெயரிடுவோ அம்மையப்பர் பெயரிடவோ அபிராமி பெயரிடவோ. லட்சுமியால் எனராமோ லட்சுமியால் எனராமோ தாராட்டி கோலை வளர்ந்து வாடா போடு போடு. பெற்றெடுத்தாய் பெண் குழந்தை சிவகாமிதாசியானவை. அழகான பொம்பளை பிள்ளைக்கு பேர் வைக்கணும் பாத்தீங்களா? ஏ அக்கா, என்னடி பிறந்திருப்பது அழகான பிள்ளடி. ஆமா, பிள்ளைக்கு ஒரு நல்ல பேரா சொல்லு பார்க்கலாம். நல்ல பேரை வைப்பமா? நல்ல பேரை வை. நஸ்ரியா. நஸ்ரியா. நஸ்ரியா நச்சினு பத்தியா? நஸ்ரியா நஸ்ரியா நச்சலி இல்ல, நஸ்ரியா சொல்லு. நச்சலியா நச்சலியான்னு கேக்குறியே, இந்த மத்த நச்சலி மாதிரியா இருக்கு, பெருச்சாலி மாதிரி இல்ல. நச்சலியா இல்ல, நஸ்ரியா. நீ சொல்லுனே
நஸ்ரியங்கள் நர்ஸ் நஸ்ரியா நர்ஸ் நீ ஆயிட்டு கேட்காதுங்கம்மா நர்சியா உனக்கு நாங்கிற எழுத்த நராது சரிதான் போட்டு நச்சரியா வேண்டாம் நச்சியா நக்கிலே என்னடி பேர் சமந்தா சமந்தா சம்பந்தமே இல்லாம பேர் வைக்கிறான் சம்பந்தாடி சம்பந்தமே இல்லாம பேர் வச்சிட்டு இருக்கா நல்ல பேரடி உனக்கு சம்பந்தம் வந்துட்டு இருக்கனால நீ சம்பந்தா சம்பந்தான்னு சொல்லி காட்டு இனிமே ஒரு பேர் வைக்க மாடி போட்டு பார்ப்போம் கண்ணுக்கினியா என்னையா கண்ணுக்கினியா காதுக்கு காதுக்கு கசக்கும் கண்ணுக்கு மட்டும் இனிக்கும் இனிக்கும் கண்ணுக்கு நீக்கும் காதுக்கு கசக்கும் எப்படி தெரியுமா பாக்குறதுக்கு அழகா இருப்பா அவளை பத்தி ஒவ்வொருத்தரும் பேசுறத காது கொண்டு கேட்க முடியாது ஆமா அதான் கண்ணுக்கு இல்லையா காதுக்கு கசப்பா காதுக்கு கசப்பா ஆமா இவன் பெயர் போட ஆகாது நீ ஒரு நல்ல பேரை சொல்வார்க்கலாம் யாரு இதெல்லாம் ஒரு பெயரை கொண்டுட்டு அலையிற பத்தியா அழகான பேரு இனிமேல் இந்த பெயரை நீ கொண்டுட்டு எங்கேயாவது போனேன்னு வையே உனக்கு அந்த இடத்துல சாப்பாடு கிடையாது அந்த குழந்தை தள்ளி நின்னுச்சுன்னா நீ எப்படி போடுவா எப்படி கூப்பிடுவேன் சரி நிறுத்து குழந்தையை பெற்றெடுத்தது நான் தான் பிள்ளைக்கு நானே பெயர் சூட்டேன் நீ வைப்பாப்பம் பெயர் லட்சுமி கடாட்சியம் நிறைந்த குழந்தை இந்த குழந்தைக்கு லட்சுமி லட்சுமி என்ன நம்ம பச்சை பேரோட நல்லபடி பெத்தவ பேர் வச்ச வேண்டிய பிள்ளைக்கு பொருத்தமா இருக்கும் லட்சுமி அப்போ திருநாம பெயரை சூடினார்களாம் அந்த குழந்தையான எப்படி வளர்ந்து வருகிறது பாருங்க ஒரு வயது இரு வயதா இரு வயதா இரு வயதா இரு வயதா நாளாகி நாளாகி ஒரு வயது இரண்டாகி 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 மூன்று நான்காகி 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 நான்கான திருவயதில் அங்கே நடந்து நல்ல விளையாடி ஆறானே திருவயதில் 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 லட்சுமியோ 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 அசத்து அசத்து இப்படி லட்சுமி என்று நாம பெயரை சூட்டி குழந்தையாண்டு வளர்ந்து வருகிறது வளர வளர வயசு வளர்ந்துட்டே வருது இது புது அதிசயமாட்டா இருக்கு என்ன வளர வளர வயசு வளரவே செய்யும் ஆமா நீதான் சொல்லணும் அப்படியா அப்படியேவா இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வளர வளர வயசு குறையும் ஒரு வயசுக்கு ஒரு வளர்த்திடி அப்படி இல்ல போன ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்து நடத்த ஒரு பிள்ளைகிட்ட வயசு கேட்டேன் என்ன சொன்னாங்க 30 ஆச்சுன்னு சொன்னாங்க 30 இப்ப வயசு கேட்கல 28 ஆச்சுதான் அது எப்படி என்ன அதெல்லாம் தெரியல வளர வளர வயசு குறையுது ஆளை பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு ஆமா அந்த நேரத்துல கொரோனாவுக்கு வெளியே போக முடியாது கொஞ்சம் கல் அடிச்சுதான் இருக்கு இப்ப உள்ள மேக்கப் அப்படின்னு மேக்கப் வயசை தூக்கி காட்டுன்னு சொல்லுவாங்க 40 வயசு 20 வயசு ஆக்கி காட்டலாம் ஒரு சில இடத்துல கல்யாணம் வீட்டுக்கு போனோம்னா கல்யாணம் பொண்ணு யாரு கல்யாணம் பொண்ணுக்கு அம்மா யாருக்கு தெரிய மாட்டேங்குது தெரியாது அவ்வளவு அழகா 2 பேரும் ஈக்குவலா ட்ரெஸ் போட்டு ஈக்குவலா நகை போட்டு அதே மாதிரி மேக்கப் போட்டு வந்து நிக்கிறாங்க தாலி கட்ட போறவங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படி கன்ஃபியூஸ் ஆயிரும் தாய்க்கு கட்டதா பிள்ளைங்க கிட்ட இதோட என்ன அந்த ஒரு தப்பு தான் நடக்கல ஒரு நடக்கலையா ஆமா தாய கட்டிட்டானா அவன் மாமியாருக்கு தாலி கட்ட கலைஞ்சு தெரியா அட மாமியார கட்டின பையல அவன் எப்பவுமே சும்மா இது ஆந்திரா அப்ப நம்ம நாட்டு இல்லையா அறிவு கட்டாலும் வெளியே சொல்லிட்டு இருக்காத ஆந்திரா நம்ம நாட்டுலதான் இருக்கு அவன் நீ அதுக்கு நான் நம்ம நாட்டுல இல்ல ஆந்திராக்காங்க வெளிநாடுன்னு சொல்ல வந்தான் ஆந்திரா நம்ம நாடுதான் அறிவு கட்ட கும்பிட்டு மாவட்டங்கடா மாநில அறிவு கட்டவன மாநிலம் நாடுதான் தெரியல மாவட்டம் தான் தெரியல மாநிலம் தான் தெரியல அத தெரிஞ்சவங்களை கொண்டு இருத்திருக்காங்க மேசையில திருநேர் மட்டும் போட்டுட்டு திரி அப்படின்னு சொல்லி சரி சரி 6 வயதிலே பள்ளி படிப்பை உணர்த்துகின்றார் அதோடு சேர்த்து நாட்டியத்தையும் கற்றுக் கொடுக்கின்றாள் பெரிய ஆட்டக்கார பிள்ளையா வந்துட்டு இருக்கா மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லியா கொடுக்கணும் தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க தாய் எப்படி ஆடுறாளோ அதை விட அதிகமா ஆடுறா
அதுல ஒரு ஆர்வம் இருக்குது. ஆர்வம் எந்த தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு ஆர்வம் இருக்கணும். சரிதான். கண்டிப்பா கண்டிப்பா முன்னேறிடலாம். இப்படி இருக்கக்கூடிய நாளைகளே சரி. லட்சுமியோ வயது ஒரு 12 வயது இருக்கும். வீடு அமர்ந்து மங்கையாக இருக்கின்றார். சரி. இருக்கும் பொழுதே சிவகாமிக்கு மனதிலே ஒரு எண்ணம் வருகிறது. என்ன வருது? நமக்கோ வயதாகி விட்டது. ஆமா. நமக்கு வர வர நாட்டியாட முடியுதா? அதாவது ஒரு நேரத்துல அழகா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஆன்டி ஆகி இப்ப பாட்டி ஆகியாச்சு. வயசாகிட்டு முதல்ல ஆன்டி ஆகணும், இப்ப பாட்டி ஆகியாச்சு. ஆனா எட்டி பார்க்க நாதி. அப்ப நம்ம சொல்லும் போது கை காலெல்லாம் ஆடிச்சு. இப்போ சொல்லாமையே ஆடுது. முன்னாடி அப்படி இல்ல. மேடைக்கு போனா நம்ம எடுத்து கட்டி ஆடணும். கையில ஒரு கம்பு இருக்குல்ல, ஆமா, ஒதுக்கி வச்சா தானா ஆடுது. வயசாயிடுச்சுல்ல, ஆட முடியல முன்ன மாதிரி. நம்ம முன்னாடி வரணும் தெரிஞ்சாலே கூட்டம் கோயில கூடிரும். ஆமா, வரணும் தெரிஞ்சா வந்திருக்க 4 பேரும் வீட்டுக்கு போயிடும். இவங்க தானே அப்படின்னு போயிருவாங்க. அவ்வளவு மோசமாயிடுச்சா? நம்ம இனி நாட்டி ஆடி 5 காசு சம்பாதிக்க முடியாது. நம்ம மகாலட்சுமி அழகா தானே இருக்கிறான். ஆமா, என்ன அழகாடுற. சரிதான். ஆமா, நம்ம பிள்ளை ஆட வச்சா என்ன? அவ இருக்கிற அழகுக்கும் அவ நடனத்துக்கும் ஆட்டத்துக்கும் அவளை கொண்டு ஆட வச்சோன்னா நமக்கு ஊர்ல உள்ள பேர்ல நமக்கு தான் வாங்கிடலாம். ஆமா, திறமே துறதல்லு. நம்ம பிள்ளை அழகுக்கு அவ்வளவு அட்வான்ஸ் வந்துடும். கண்டிப்பா. ஆமா, அதனால உடனே ஆட்டத்துக்கு நம்ம பிள்ளை தயார் பண்ண வேண்டியதுதான். அப்படியின்றி தன்னுடைய மகளை அலங்கார வழிகள் செய்கின்றார். சரி. மணமகிழ பிளவனியும் அங்கையருக்கு அணிந்த வேணும். கண்ணதிலே மையமிட்டா காதல் தங்க தோடுமிட்டாள். கொலைக்கு முருகலை எனக்கு வர்ணகச்சோ முருகவடி எனக்கு வர்ணகச்சோ பாடகம் சில புரட்டை திரை பாடகம் சில புரட்டை பட்டரந்தானே திரை லட்சுமியாய் லட்சுமியாய் குறுக்கி வார்த்தது குறுக்கி வார்த்தது போல் கண்ணதிலே மையமிட்டாள். காதலை தங்கத்தோடு விட்டாள். கார் குளவில் பின்னலிட்டாள். கைகளுக்கு வளையில் இட்டாள். காலிலே கொலுசு விட்டாள். மேக்கப்பை முகத்தில் இட்டாள். ஆமா, அது முகத்துலதான் இட முடியும். ஸ்டாண்ட் உடஞ்சில இருக்கு. இதுல நான் புதுசா மேல வீட்டுல என்ன இப்படி வேண்டி ஆடைமணி ஆபரணங்கள் சொல்லி இருக்கின்றாள் சிவகாமி. அப்பா என்னப்பா நம்ம புள்ள என்ன அழகா இருக்கிறா. நம்ம வீட்டுல இருந்ததோட ஆட்டத்துக்கு வரும்போது ஒரு தனி அழகா தான் இருக்கா. ஆமா, வீட்டுல இருக்கும்போது எட்டி பார்த்து சலிக்கல. சரிதான். ஆனா மேக்கப் போட்டவரை பிள்ளைய பார்க்க முடியல. ஆமா, அவ்வளவு ஒரு அழகு. வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சைஸா இருந்தா. ஏ லட்சுமி, என்னம்மா இன்று முதல் அம்மாக்கு பதிலா நீ கோவில்ல போய் நாட்டி ஆடுவியா? ஏமா உங்களுக்கு என்னமாச்சு? எனக்கு முடியாம ஆயிட்டுமா. முடியாம ஆயிடுச்சா? வராத நோயெல்லாம் எனக்கு இப்ப வந்துருச்சு. ஐயோ, அப்படியாம்மா? ஆமா ஆமா, அரங்கேற்றம் என்னைக்குமா? இன்னைக்கு தாண்டி. அப்படியா? எந்த கோவில்ல? அதுக்குதான் உனக்கு மேக்கப் போட்டு விட்டுருக்கு. எந்த கோயில்ல அரங்கேற்றம்? அம்மா அம்மையப்பர் கோவிலே. மேல யாருமா அடிக்கிற? அண்ணே. அண்ணன் மேல அடிப்பான், நான் நாட்டி ஆடணும். ஆமா, சரிம்மா. மேல அடிக்கிறதுக்கு போய் ஆடிட்டு இருக்க. அந்த வரி கேட்பாங்க. மேல அடிக்கும் போது இறங்கி அடிக்கான்னு வச்சுக்க. நிறைய கோயில்ல வரி பாக்கி நிறைய இருக்கும். பாப்பாங்க, நம்ம கோயிலுக்கு ஒரு வரி புதுசா வந்திருக்கு. உள்ள வரிய வந்துட்டு ஆடுமாம்பாங்க. மேல அடிக்கும் போது ஆடாத. அண்ணன் அடிச்சாதான் நான் ஆட முடியும். ஐயோ, அவரா வருவாரு பாரு அடிக்கிறதுக்கு. அவர் மத்தல வாசிக்க. அவர் குழந்தை வருவாரு. மத்தல வாசிக்க நீ நடனம் ஆட வேண்டும். சரியம்மா, அப்படியே ஆகட்டும். இது பாரு, அண்ணனோடு பத்திரமாக இருந்து கொள். அண்ணன் சொல் பேச்ச மட்டும் தான் கேட்கணும். அண்ணன் சொல் பேச்சியம்மா. ஆமா, வேற யாருக்கிட்டையும் கேட்க கூடாது. சரியம்மா, அப்படியே செஞ்சிருவோம். அப்படி ஆகட்டும் சொல்லி அழகாகவே அம்மையப்பர் கோவிலுக்கு கோவிலுக்கு போய் வருவாய் போய் வருவாய். அம்மையப்பர் கோவிலுக்கு 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 அன்றாடும் போய் வருவாள் போய் வருவாய். அம்மையுடன் சதுராடி சதுராடி அம்மையுடன் சதுராடி சதுராடி வருகையிலே
வெளிநாடில் சதுராடி 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 இன்னொரு நாள் வருகையிலே வருகையிலே ஒரு மறையும் ஒரு மறையும் ஒரு மறையும் அருகில் வந்தாள் இப்படியாகி ஆமா அம்மையப்பர் ஆலயத்தில் நடனமாடி வருகிறாள் லட்சுமியானவள். சரி ஆனால் இவள் முதலாக நடனத்துக்கு வந்தா பாத்தீங்களா, ஆமா கூட்டம்னு சொன்னா அப்படி ஒரு கூட்டம். முதல்ல வரணும் நடனமே ஆடல, அதுக்கு முன்னாடி அவ்வளவு கூட்டம். பேர் ஊரெல்லாம் பேராயிட்டு நோட்டீஸ் அடிச்சு ஒட்ட ஆரம்பிச்சுட்டான். எப்படி சிவகாமி என்று அருமை புதல்வி லட்சுமி என்று அரங்கேற்றம். ஆமா அவன் ஆட்டத்தை பார்க்கறதுக்கு ஒரே கூட்டம், மண்ணலி பட்டம் மண்ணு கிலோடாது. இதை விட கூட்டமா நீ இங்க என்ன கூட்டம் வந்திருக்கு? அவன் இந்த ஊர் கோயில்ல நீ கூட்டத்தை பார்த்தது இல்லையா? பார்த்ததில்ல நீ. பார்த்திருந்தா இந்த கூட்டம் இதுல வந்தா அவ்வளவு கூட்டம் இந்த ஊர் கோயில்ல வரும். சரி அதனால அம்மையப்பர் கோயில்ல லட்சுமியானவள் நாட்டியமானது ஆட வருகின்றாள். அண்ணன் மத்தளம் தட்டுகின்றார். சரி கூட்டமானது அப்படியே ஆட்டத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றது. எங்கு பார்த்தால் லட்சுமி 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 என்று ஒலித்ததா. சரி இப்படி இருக்கக்கூடிய நாளையிலே ஆமா கோவிலை பூஜை செய்ய வருகிறான் சிவப்பாப்பாருடைய மகன் வேலோ வேதியன். அடேப்பா மனதில் நினைக்கின்றார், எல்லோரும் லட்சுமி லட்சுமி என்று சொல்கின்றார்கள். அந்த லட்சுமியுடைய அழகை பார்க்கலாம்னு சொல்லி இன்னைக்கு நம்ம லட்சுமியை பார்க்க வேண்டும் என்று இவன் எதிர்பார்த்திருக்க ஆலயத்தில் கற்பூர தீபாவளி காண்பித்தான். வருகின்றால் லட்சுமி தொட்டு வணங்கக்கூடிய சமயத்தில் லட்சுமியின் பாதத்தில் பொத்தென்று விழுந்தார். விழுந்த மறையவனை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து வருகின்றாள் லட்சுமி. சரி பார்த்த சிவகாமி தாதி பெரிய இடத்தில் பையனல்லவா இவனை வசியம் செய்யணும்னு சொல்லி வேண்டிய வசிய மருந்துகளை சேகரித்து வெற்றிலையில மைபோல தடவி வேதியன் கையில கொடுக்க மையத்தை சாப்பிட்ட மதி மயங்கனா நம்மையப்பர் தேடு முதல் அத்தனை கொண்டு வந்து கொடுத்தார். சரி கொடுத்து வேதியனுக்கு ஒரு நாள் கையில காசு கிடையாது. ஆமா நினைச்சா சிவகாமி காசு இல்லாத வெளி காசு விட்டு கிடையாதுக்கு அதானி செத்தவனே வேதியனை தின்னமிட்டு கீழே இருந்து காவாலி நாய் போல கதவடையில காத்திருக்காதன்னா வெளியே போய் இந்த வார்த்தையை கேட்டவுடனே சரி கொடுத்தேனே நீ பல்ல நாளாய் கொடுத்த மோதல் அத்தனையோ பல்ல நாளாய் அத்தனையோ அவள் முகத்தில் கண்டபோதே அவள் முகத்தில் கண்டபோதே வேதியனும் கையிலே இருக்கக்கூடிய பொன்பொருளை எல்லாம் தாசி பெண்ணுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து விட்டு போய் என்று சொல்லிவிட்டார்களே. அதிகாதார் வாசலை வெளியாது என்று சொல்வார்கள். இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது என்று சொல்லி கால் போன போக்கில நடந்து மக்கள் இருந்த கானகத்தில் வருகின்றாராம். காட்டிலே வருகிறான், ஒரு கள்ளியடி மொட்டை கண்டான், துண்டை விரைத்தான், அதன் மீது அப்படியே ஜம்முன்னு உட்கார்ந்துட்டான். இருந்த நேரத்துல லட்சுமியானவள் வீடத்திலேயே வேதினை தேடி வருகின்றான். அம்மா அம்மா யாரடி? அம்மா யாரடியா? நானே கோபத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு எம்மா நான் தான் உன் பிள்ளை வந்திருக்கேன். சரி வந்துட்டல
உட்காரு போ. எம்மா ஆ. சாமி வந்தாங்களா? சாமி தானே ஆமா. 12 மணிக்கு வருமா? 12 மணிக்கா? ஆமா. அந்த சாமி வரட்டும். வேற எந்த சாமி? வேதியர் சாமி வந்தா. வேதியர் சாமி சாமின்னு சொல்லாதடி. அப்ப எப்படி சொல்லணும்? கையில காசு இல்லாத போக்கத்த பையன், அம்மா ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லாத பையன். அவர் என்னுடைய மன்னவர் அம்மா. அவர் கையில இருந்த முதல் அவளே நீதானம்மா வாங்குன. எடி என்ன அறிவு இருக்காடி? என்னம்மா? அறிவு கேட்டவளே. என்னம்மா? சும்மா வாடி தந்தா. அப்புறம் நீ கொடுத்து வச்சியாக்கும். அவனுக்கு ஒரு நாளைக்கு 7 நேரம் வெண்ணி போட்டு தலையோடி ஊத்தணும். அவனுக்கு 4 நேரம் சாப்பாடு பங்கு வாயோடி தட்டணும். சரி. அவனுக்கு பொங்கி பொங்கி போட்டு போட்டு என் கையில உள்ள ரேகை எல்லாம் தேஞ்சு